உயிரே போனாலும் பொய் சொல்லிடாதன்னு சொன்ன வள்ளுவர் யாருக்குமே தீங்கு விளைவிக்காத நன்மை நடக்கணுங்கிறதுக்காக பொய் கூட சொல்லிக்கலாம்னு ஒரு சின்ன சலுகை தராரு. அப்படிப்பட்ட வள்ளுவர் மிக கடுமையான சொற்கள்ல கண்டிக்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு. யான் தமிழ் சேனலுக்காக உங்கள் தீபா பிரதீப். பல சமுதாய சேவைகளை செஞ்சுட்டு வர யான் அறக்கட்டளையோட முன்னெடுப்பு தான் இந்த யான் தமிழ் யூடியூப் சேனல். தமிழினுடைய சிறப்புகளை பரப்புவதற்காக லாப நோக்கம் ஏதும் இல்லாம நடத்தப்படுது. அறம் தான் ஒரு மனுஷனை வழி நடத்தணும். அறத்தை பேசி அற வழிகள்ல நடந்து அற காரியங்கள் செய்ய வேண்டியது ஒவ்வொரு மனுஷனோட கடமை. ஒருத்தன் அப்படி வாழாம பாவமே செஞ்சாலும் கூட ஒருத்தரை பத்தி புறம் பேசாம இருந்தா நல்லதுங்கிறாரு. அறங்கூறா நல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. புறங்கூறுதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பேக் பைட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தரை பத்தி அவர் முகத்துக்கு முன்னால பேச முடியாத விஷயங்களை, விமர்சனங்களை, அவதூறுகளை அவங்களோட முதுகுக்கு பின்னால பேசுறதுக்கு பேருதான் புறங்கூறுதல். அப்படி பேசுறவங்களுக்கு அந்த நிமிஷத்துக்கு வேணா ஒரு மகிழ்ச்சி கிடைக்கலாம். ஆனா அதனால பாதிக்கப்பட்டவங்க வாழ்நாள் முழுசும் கஷ்டப்படுறாங்க. பொய்க்கு கால் இல்ல, சிறகுகள் உண்டு அப்படிங்கிறாரு பாரதிதாசன். புறம் கூறுவதும் அப்படிதான். சூறாவளி காத்தடிக்கும் போது பஞ்சமெத்தைய கிழிக்கிற மாதிரி கிழிக்கிறது சுலபம். அதே காத்துல பறந்து போயிட்ட அந்த பஞ்ச துகள்களை எடுத்து சேகரிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மள பல பேருக்கு ஒருத்தவங்க இல்லாத போது அவங்கள பத்தி பேசுறது தப்புங்கிறதே தெரியறது இல்ல. ஆபீஸ்ல, காலேஜ்ல, நண்பர்களோட சந்திக்கும் போது, திருமண வீடுகள்ல, ஏன் டீ கடை சந்திப்புகள்ல அடுத்தவங்களை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கும். நாம ஒருத்தரை பத்தி முதுகுக்கு பின்னாடி பேசுறோம்னா அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டோம், நாம தோத்துக்கிட்டும் இருக்கோம்னு தான் அர்த்தம். பொறாமை, பொல்லாங்கு, வஞ்சம், வைத்தறிச்சல் இப்படியான குணங்கள் தான் புறங்கூறுதலின் உற்பத்தி கூடங்கள். புறஞ்சொல்லால் ஆகாது பாப்பாங்கிறாரு பாரதி. போகவிட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாங்கிறாரு உலகநாதர். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படிங்கிறாரு வள்ளலார். இந்த உலகத்துல எல்லா மதங்களும், எல்லா நீதி நூல்களும், எல்லா தத்துவமும் புறங்கூறாமைய இழுத்துதான் சொல்லுது. புறம் கூறுவாரோடு சேராத அப்படின்றதான் எச்சரிக்குது. சரி, இந்த புறங்கூறும் பழக்கம் மனிதர்களோட ஒட்டி பிறந்தது. இத எப்படி நிறுத்துறது? நீங்க முக்கியமான ஆளா உங்களை நினைச்சீங்கன்னா, முக்கியமான விஷயத்த பண்றவங்களா இருந்தா, உங்களோட நேரத்தை முக்கியமான விஷயங்களுக்கு செலவு செய்யற ஆளா இருந்தா, அடுத்தவங்களை பத்தி நினைக்கவோ அவதூறு பரப்பவோ அப்படி பரப்புறவங்களோட பழகவோ உங்களுக்கு நேரமே இருக்காது. பாரதி சொல்ற மாதிரி, பெரிதினும் பெரிது கேட்டால் சிறிதினும் சிறிதை நாம் செய்ய மாட்டோம். நண்பர்களே, யான் தமிழ் சேனல் வீடியோக்களை உங்களுடைய நண்பர்கள்கிட்டயும் குடும்பத்தார்கிட்டயும் பகிர்ந்துக்கோங்க. உங்க குழந்தைகளுக்கு நம்ம சேனல்ல வர கதைகளையும் கருத்துக்களையும் புரிய வையுங்க. உங்க குடும்பத்தோட நீங்க எங்கேயாவது பயணம் செய்யும் போது நம்ம வீடியோக்களை பிளே பண்ணி அதை பத்தி ஒரு உரையாடல் நடத்துங்க. அரிதினும் அரிதான, இனிதினும் இனிதான தமிழ் மொழியையும் நமது பண்பாட்டையும் பரப்புற எங்களுடைய அரும் பணியில உதவுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாய்.